வந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்டே மோஸ்ட்லி ஐயா சொல்லியிருக்காரு எஸ்சி வந்து ஓபிசிக்கு மருந்து சொல்லியிருக்காப்புல. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க? நாங்க வந்து நேற்று முடிச்சிருக்கோம். அது வந்து அது நிரந்தரமா இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். அவரு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். நீங்க 10th இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறகுல அந்த பிள்ளை வந்து இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஐஐடி இதெல்லாம் போக வேண்டாமா? போகணும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் பிராமின்ஸ் மேல இருக்க ஜாதியெல்லாம் நல்லா படிச்சு காலங்காலமா ஒரு 3 தலைமுறையா படிச்சுட்டு வந்து நல்ல வேலையில இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க. அதை விட மோசமா வந்து தலித்துக்களை நடக்கணும். இப்பதான் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே படிக்கிறோம். ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம், ரிசர்வேஷன் இருக்கிறதுனாலதான் நம்மளால போய் படிக்க முடியும். உங்களுக்கு 10வது படிச்சு ஐடிஎல் வேலை முடிச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களோ பக்கத்து வீட்டுல இருக்க பிள்ளைங்களோ படிக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து நியாயம் இல்லைல்ல? நீங்க யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டாம் மாத்தாதீங்கிறாங்க. சில பேர் ஒருத்தர் 2 பேரும் மாத்திக்கிறீங்க. மாற்றுன்னு சொல்ற சில தலைவர்களோட அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும். அதனால அதை யோசிச்சு சொல்லுங்க. சரியா?